விசாரணை, விடுதலை, டானாகாரன் மாதிரியே இந்த தண்டகாரண்யமும் ஒரு இன்டென்ஸான படம். அதுவும் பழங்குடியின மக்கள் படுற கஷ்டங்கள், தான் பையன் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த எதிர்பார்ப்பு, வலி, வேதனை, அரசாங்கமும் பணம் வச்சிருக்கிறவங்களும் அவங்கள படுத்துற பாடு, அதுலேருந்து அவங்க மீள முயற்சி பண்றது, அது கூடவே ஒரு உண்மை சம்பவத்த வேற சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அத பார்க்கும்போது இன்னும் பகீர்னு தூக்கி போடுது. என்ன இப்படிலாமா நடக்குது அப்படின்னும் தோணுது. இந்த படத்த ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி கடந்து வந்துர முடியாது. ஏன்னா எண்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு பேப்பர் கட் காமிப்பாங்க. அத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர விட்டு வெளிய வந்தோனே, அந்த விஷயத்த பத்தி தேடி பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்த இந்த படம் மூலமா நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டிங் வைஸ் படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு ஷாக்கிங்கான கன்டென்ட். ஆனா முழுக்க முழுக்க அத நோக்கி மட்டுமே கதை போகாம, பேரலலா அந்த ஃபேமிலி படக்கூடிய கஷ்டங்கள், அங்க அவங்க அண்ணன் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அத அவர் எதிர்க்கிற விதம், இங்க ட்ரெய்னிங் போன தம்பி படக்கூடிய கஷ்டங்கள், இது 2த்தையுமே பேரலலா காமிச்சு, நம்மள படத்து கூட ஒரு எமோஷனல் கனெக்ட்ட கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க. டைரக்டர் அதியன் ஆதிரையோட முந்தைய படமான 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட். கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா தான் இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி இந்த படமும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாவும், இன்டென்ஸாவும் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாரு.